இன்றைக்கி நம்ம எக் மஞ்சூரியன் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. நான் 7 முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். இப்போது அவிச்சு வச்ச முட்டையை எடுத்து வெள்ளைக்கருவையும் மஞ்சக்கருவையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெள்ளைக்கருவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். மீதி இருக்க எல்லா முட்டையிலையும் மஞ்சக்கருவெல்லாம் எடுத்து வச்சுட்டு வெள்ளைக்கருவை இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பண்ணுற மஞ்சூரியனுக்கு மஞ்சக்கருவை சேர்க்கறதில்ல, வெள்ளைக்கருவை மட்டும் சேர்த்துக்கிறோம். வெள்ளைக்கருவை எந்த அளவுக்கு குட்டியாக கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு எக் மஞ்சூரியன் சேஃபாக வரும். கட் பண்ணதும் ஒரு முட்டையை ஒரு கப்பில் உடச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளைக்கருவை சேர்த்திக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா, ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள், 4 பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 50 கிராம் கடல மாவு. இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலக்கி வச்சுருக்க முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதோட சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து எண்ணெயில் போடணும். எண்ணெயில் போடும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாத கேப் விட்டு போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு பொரிச்சு எடுக்கணும். அடுப்பை வேகத்தில் வச்சு பொரிச்சோம்னா உள்ளே வேகாது, வெளியே வெந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரியே மீதி இருக்க எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்ததும் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு பொடியாக நறுக்கி எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கூடவே 5 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி கூடவே சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா பொரிச்சு வச்சுருக்க முட்டையை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் தக்காளி சாஸு, ஒரு ஸ்பூன் சோயா சாஸு எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
அவ்வளோதாங்க, நம்ம ஈஸியான சூப்பரான எக் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ்.